ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியது. ஸலவாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவினுடைய ஸலவாத்தும் கருணையும் என்றென்றும் உண்டாவதாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய குத்துபாவிலே நாம் உலக மோகங்களால் மறக்கடிக்கப்பட்ட மரணம் என்ற தலைப்பின் கீழால் அல் குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் உள்ள சில வழிகாட்டுதல்களை இன்றைய குத்துபாவிலே நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா உலகத்திலே ஒவ்வொரு உயிரினங்களையும் அதற்குரிய கால வரையறையை தீர்மானித்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே மனிதர்களுக்கும் மரணம் எப்பொழுது சம்பவிக்கும் என்பதை, உலகத்தில் எவ்வளவு காலம் வாழுவான் என்பதை எல்லாம் அல்லாஹ் தீர்மானித்து விதியாக அமைத்து அல்லாஹ் படைத்திருக்கிறான். எனவே மரணம் என்பதை நம்மிடம் சொல்லிவிட்டு வருவதில்லை. அல்லாஹ் ஏற்பாடு செய்த, நமக்கு எவ்வளவு காலம் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறானோ அந்த காலம் முடிவடைகின்ற அந்த நேரத்திலே, உரிய நேரத்தில் மரணம் நம்மை வந்து சேர்த்துவிடும் என்பது நாம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கின்ற ஒரு உண்மையாகும். எனவே அன்பு சகோதரர்களே, இந்த மரணம் என்பது எப்பொழுது நிகழும் என்பது நமக்கு தெரியாத காரணத்தினால் அடுத்த நிமிடம் கூட நமக்கு மரணம் வந்துவிடலாம் என்ற மரணத்தின் ஞாபகத்தோடே உலகத்தில் நாம் வாழ வேண்டும். அடுத்த நிமிடம் எனக்கு மரணம் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்திலே நாம் வெற்றி பெறுவதாக இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்ற சிந்தனை எப்பொழுதுமே நம்முடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த சிந்தனையின் அடிப்படையில் உலகத்தின் நல்லறங்களை செய்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் சூரத்துல் முல்கின் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, அல்லதீ ஹலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த அல்லாஹுதான் மரணத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான். எதற்காக என்றால், உங்களில் யாரெல்லாம் அமல்களால் சிறந்தவற்றை செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தில் அல்லாஹ் முதலாவது மரணத்தையும் 2வது வாழ்க்கையையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். மௌத்தையும் வாழ்க்கையையும் படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தில் இருக்கிற அந்த முதலாவது மௌத்து என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மனிதன் இல்லாமல் இருந்ததை சொல்லுகிறது. ஒரு காலம் நாமெல்லாம் இந்த உலகத்தில் படைக்கப்படாமல் இருந்தோம். அப்படி இருந்த நம்மை அல்லாஹ் இந்த உலகத்தில் படைத்து வாழச் செய்திருக்கிறான். எதற்காக இந்த உலகத்தில் நம்மை வாழ்க்கையை தந்திருக்கிறான் என்றால், லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, செயல்களால் சிறந்தவற்றை யாரு செய்கிறீர்கள் என்று உங்களை சோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ உலகத்தில் நாம் வாழுவது, நமக்கு உலக வாழ்க்கை தரப்பட்டிருப்பது செயல்களால் சிறந்ததை நாம் யாரு செய்கிறோம் என்றெல்லாம் சோதிப்பதற்காகத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனைக்குரிய இடமாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலக வாழ்க்கை நம்முடைய செயல்களை சோதிப்பதற்காகவே அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது.
எனவே இந்த உலக வாழ்க்கையில் சிறப்பான அமல்களை, நல்ல செயல்களை யாரு செய்கிறோம் என்று சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், அந்த சோதனையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால், அந்த சோதனையில் இருந்து நாம் வெற்றி பெற வேண்டுமானால், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எதிர்பார்த்த அந்த நல்ல அமல்களை, நல்ல செயல்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கை முடிந்து விட்டால், மரணம் நமக்கு ஏற்பட்டு விட்டால், அல்லாஹ் இந்த சோதனையின் பிற்பாடு அதற்குரிய கூலியை வழங்குகிறான். மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் கூலியை தருகிறான். மௌத்துக்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். நல்ல அமல்களை யாரு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் பார்க்கிறான். பின்னர் மரணித்ததற்கு பின்னர் அல்லாஹ் அதற்குரிய கூலியை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். சூரா ஆல இம்ரானின் 185ஆம் வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா உயிர்களும் மரணத்தை சுவைத்தே ஆகும், எல்லா உயிரினங்களும் மரணத்தை அனுபவித்தே ஆகும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, உங்களுடைய பூரணத்துவம் வாய்ந்த கூலியை நிச்சயமாக மறுமையில் தான் நீங்கள் அடைந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கை நல்ல செயல்களை யாரு செய்கிறீர்கள் என்று அல்லாஹ் சோதிக்கிறான். பின்னர் மறுமையிலே நம்மை எழுப்பி அல்லாஹ் அதற்குரிய கூலியை முழுமையாக அல்லாஹ் தருகிறான். நலவு செய்தவர்களுக்கு நல்லதும், கெடுதிகளை, தீய செயல்களை இந்த உலகத்தில் புரிந்தவர்களுக்கு மறுமையிலே தண்டனையையும் நிரப்பமாக பொருத்தமான முறையில் அல்லாஹு தஆலா அந்த கூலியை தருவதாக இந்த வசனத்திலே வாக்களித்து விட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபமன் ஸுஹ்ஸியானின் நாரி, எவரெல்லாம் நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு வஉதுகிலல் ஜன்னா, சொர்க்கத்தில் நுழைப்பாட்டப்படுகிறாரோ, ஃபகத் ஃபாஸ, அவர் வெற்றி பெற்று விட்டார். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு எதற்காக படைத்தேன் என்றால், இந்த உலக வாழ்க்கையில் யாரெல்லாம் நல்ல அமல்களை, சிறந்த செயல்களை செய்கிறீர்கள் என்று சோதிப்பதற்காக. இந்த சோதனையின் முடிவாக மரணத்துக்கு பின்னால் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ் என்ன செய்கிறான், இதற்குரிய கூலியை தருகிறான், இதற்குரிய கூலியை நிரப்பமாக தருகிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையில் சிறப்பான அமல்களை செய்து வெற்றி பெற்றவர்கள் யாரு தெரியுமா? ஃபமன் ஸுஹ்ஸியானின் நாரி, யாரெல்லாம் மறுமையில் நரகத்தை விட்டும் தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைப்பாட்டப்படுகிறார்களோ, ஃபகத் ஃபாஸ், அவர்கள் தான் இந்த சோதனையில் வெற்றி பெற்றவர்கள். இந்த உலக வாழ்க்கையில் நல்லதை செய்து வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மத்தாஉல் குரூர், இந்த உலக வாழ்க்கை என்பது ஏமாற்றுகின்ற வெறும் இன்பமே தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது நம்மை ஏமாற்றுகின்ற ஒரு இன்பம். உலக வாழ்க்கை இன்பமானது, எதை பார்த்தாலும் அனுபவிக்க வேண்டும் என்று உள்ளம் நாடுகிறது. பொருளாதாரத்தை தேடி உலகத்தில் உள்ள எல்லா சகல வசதிகளையும் பெற்று நான் வாழ வேண்டும் என்று ஆசையை ஏற்படுத்தக்கூடியதாக, மனித வாழ்க்கையில் இப்படியான இன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அந்த இன்பம் நிரந்தரமானதா என்று பார்த்தால் அவனை அது ஏமாற்றி விடுகிறது. ஒரு 60 வயதோடு 70 வயதோடு அவனுடைய காலம் இந்த உலக வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அவன் தேடிய அத்தனையும் இந்த உலகத்தில் கைவிட்டு வெறும் ஒரு வெள்ளை புடவையில் சுத்தப்பட்ட நிலையிலே மண்ணறையை நோக்கி அவன் புறப்பட்டு விடுகிறான். இதுதான் மனித வாழ்க்கை. இப்படி இந்த உலக இன்பம் மனிதனை ஏமாற்றுகின்ற வெறும் இன்பமே தவிர வேறு எதுவும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். மேலும் சூரத்துல் ஹதீதின் 20வது வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது, யஅலமு, மனிதர்களே நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், யஅலமு, மனிதர்களே நன்கு புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, லஇபுன் வலகுன், அது வீணானதும் வெறும் விளையாடத்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்ன? வெறும் விளையாட்டு, வெறும் கேலி, அதே போன்ற அலங்காரம். இந்த உலக வாழ்க்கை என்பது வெறும் அலங்காரம், கண்ணை கவரும் கவர்ச்சிகரமான அலங்காரம் தான் இந்த உலகம். அதே போன்றுதான் பொருளாதாரத்தை உழைத்து தேடி அதை வைத்து
வைத்து நான் பெரிதா நீ பெரிதா, உன்னை விட என்னிடத்தில் பெரிய வாகனம் இருக்கிறது, உன்னை விட நான் பெரிய வீடு கட்டி இருக்கிறேன், உன்னை விட படித்த பிள்ளைகளை நான் தான் பெற்றிருக்கிறேன், நான் தொழிலதிபராக இருக்கிறேன், நான் இன்னதுக்கு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறேன் என்று தம்மை பெருமை பாராட்டுகின்ற, தன்னுடைய பொருளாதாரத்தை பெருமை பாராட்டுகின்ற ஒரு வாழ்க்கையாகத்தான் இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். இந்த வாழ்க்கை எதை போன்றது தெரியுமா? இந்த உலக வாழ்க்கை என்பது போட்டி போட்டு பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்து அடுத்தவனை விட நான் தான் முன்னிலையில் இருக்கிறேன் என்று பொறாமையாக பேசுகின்ற இந்த உலக வாழ்க்கை இருக்கிறதே, இது எப்படிப்பட்டது தெரியுமா? கமசலி கைஸின், வானிலிருந்து பொழியும் ஒரு மலையை போன்றது. அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கைக்கு அலங்காரமான மனிதன் அந்த வாழ்க்கையில் மூழ்கி விடுகின்ற இந்த கவர்ச்சிகரமான உலக வாழ்க்கையை அல்லாஹ் எப்படி உதாரணம் கூறுகிறான் என்றால், ஒரு மலைக்கு உதாரணம். வானிலிருந்து பொழியும் ஒரு மலையை போன்றது. அந்த மலை அஜபல் குஃபார நபாத்துஹு, மழை பொழிந்து இந்த பூமி செத்து வறண்டு போன பூமி எல்லாம் தாவரங்கள் முளைத்து, விவசாயங்கள் முளைத்து, கண்ணை கவரும் பசுமையாக அந்த தாவரங்கள் கவர்ச்சிகரமாக வளர்கின்றன. இதை பார்த்து இறை நிராகரிப்பாளர்கள் ஆச்சரியம் அடைகிறார்கள், சந்தோஷப்படுகிறார்கள். அதிக விளைச்சலை உண்டாக்குகிறது, கவர்ச்சியாக இருக்கிறது என்று அந்த விவசாயத்தை, அந்த தாவரங்களை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, சும்மைய ஹீஜு, பின்னர் அது காய்ந்து விடுகிறது. ஃபதராகு முஸ்ஃபர்ரன் சும்ம யகூனு ஹுதாமா, அதுக்கு பின்னால் அது மஞ்சனித்து காய்ந்த சருகுகளாக அந்த தாவரங்கள் மாறிவிடுகின்றன. ஒரு மழை பொழிந்த உடனே, வானிலை இருந்து மழை பொழிந்த உடனே இந்த பூமியிலே முளைத்து அந்த தாவரங்கள் எல்லாம் காட்சி தருகின்ற பொழுது இறை நிராகரிப்பாளர்கள் அதை கொண்டு சந்தோஷம் அடைகிறார்கள், அதை கொண்டு கவர்ச்சிகரமாக சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் அது பின்னர் காய்ந்து விடுகிறது, மஞ்சனித்து சருகுகளாக அது ஆகிவிடுகின்றன என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதை உதாரணமாக சொல்லுகிறான். இப்படித்தான் உலக வாழ்க்கை. உலகத்தில் உள்ள பொருளாதாரத்தை கண்டு மனிதன் ஆச்சரியமாக சந்தோஷமாக அந்த உலகத்தையே அனுபவிப்பதற்கு நினைக்கிறான். ஆனால் மழை பொழிந்தவுடன் முளைத்த தாவரங்கள் எப்படி சிறு காலத்திலே அழிந்து சாம்பலாக அல்லது பதறுகளாக அது மாறிவிடுகின்றனவோ, அது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கையும் என்ன செய்துவிடும்? மாறிவிடும். இப்படித்தான் மாறிவிடும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வஃபில் ஆகிரத்தி அதாபுன் ஷதீத், இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி மறுமையை மறந்து வாழ்ந்த மனிதனுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது. வமக்ஃபிரத்தும் மினல்லாஹி வரிதுவான், மேலும் இந்த உலகத்தை அற்பமாக கருதி மறுமை ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதற்காக உழைக்கும் ஒரு வாழ்க்கையாகத்தான் அல்லாஹ் இதை படைத்திருக்கிறான் என்று யாரெல்லாம் மௌத்தை நினைத்து மௌத்துக்கு பின்னால் உள்ள நிரந்தரமான வாழ்க்கையை எண்ணி இந்த உலக வாழ்க்கையை கழிக்கிறானோ, நன்மைகளை செய்கிறானோ, அவனுக்கு மக்ஃபிரத்தும் மினல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருந்து மன்னிப்பு இருக்கிறது, வரிதுவானுன், மேலும் அவனுடைய திருப்தியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் அழகான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் ஏமாந்து விடக்கூடாது, உலக இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று மறுமையை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது, மரணத்தை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. உலக வாழ்க்கை என்பது மறுமைக்காக உழைக்கும் அமல் செய்யும் ஒரு காலமாகத்தான் அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை தந்திருக்கிறான். இந்த உலகத்தில் வாழும் காலம் வரைக்கும் நமக்கு தேவையான வசதிகளை இந்த உலகத்தில் அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனால் என்றோ ஒரு நாள் இந்த உலகை விட்டு நாம் புறப்படுவோம். வெறும் வெள்ளை துணியோடு, வெள்ளை துணி சுற்றப்பட்ட நிலையில் யாரோ சிலரினால் தூக்கி செல்லப்பட்டு மண்ணறையில் அடக்கப்பட்டு விடுவோம். இதுதான் உலக வாழ்க்கை. இத்தோடு நம்முடைய உலக இன்பங்கள் முடிந்து விடுகின்றன. ஆனால் நாம் தேடிய நல்லமல்கள், நாம் மறுமைக்காக தேடி வைத்த நல்லறங்கள், மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நாம் தேடிய நல்ல செயல்கள் தான் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் அவனுடைய மன்னிப்பையும் நமக்கு பெற்றுத்தரும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறான், வமல் ஹயாத்து துன்யா இல்லா மத்தாஉல் குரூர்,
குரூர். இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றும் வெறும் இன்பமே தவிர வேறு எதுவும் கிடையாது. இந்த உலகத்தை ஒரு முஸ்லிம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், இது ஒரு சில காலம் நமக்கு இன்பம் தரும், பின்னர் அது நம்மை ஏமாற்றிவிடும். அனைத்தையும் இழந்துவிட்டு வெறுங்கையோடு புறப்பட வேண்டிய காலம் நமக்கு அண்மையில் வந்துவிடும் என்ற எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் உணர்த்திவிட்டு சொல்லுகிறான். உலக வாழ்க்கை ஏமாற்றும் வெறும் இன்பம்தான். எனவே இந்த உலக வாழ்க்கையில் மறுமையை மறந்து மூழ்கிவிட்டால் ஏமாற்றப்பட்ட நிலையில் வெறுங்கையோடு மறுமையில் அல்லாஹ்வின் தண்டனைக்குட்படுத்தப்பட்டு விடுவோம் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு நினைவுபடுத்துகிறான். மேலும் இதே போன்ற ஒரு உதாரணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லுகிறார்கள். இந்த உலக வாழ்க்கைக்கான உதாரணம் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். என்ன சொல்லுகிறார்கள் என்றால், முஸ்தௌரித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிமிலே 2858 இலக்கத்தில் பதிவான செய்தி. கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ் மீது சத்தியமாக, மத்துன்யா ஃபில் ஆখিরা இல்லா மிஸ்லு மா யஜ்அலு அஹதுக்கும் இஸ்பஹு ஹாதிஹி ஃபில் யம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் மீது ஆணையாக, மறுமையோடு உலகத்தை நீங்கள் ஒத்து பார்க்கின்ற பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது எது போன்றது தெரியுமா? ஒரு பெரும் சமுத்திரத்திலே, ஒரு பெரும் கடலிலே உங்களுடைய இந்த சுட்டு விரலை நீங்கள் உள்ளே முக்கிவிட்டு வெளியே எடுத்து ஃபல்யந்துர் பிமதர்ஜ அந்த விரலில் அந்த சமுத்திரத்தில் உள்ள நீரில் எவ்வளவு உங்களுடைய கையிலே வருகிறது என்று பாருங்கள். ஒரு சமுத்திரத்திலே உங்களுடைய சுட்டு விரலை முக்கிவிட்டு வெளியே நீங்கள் எடுத்து பாருங்கள். அந்த விரலிலே அவ்வளவு பெரிய சமுத்திரத்திலே கடலிலே இருந்து எடுத்த நீர் உங்களுடைய கையிலே எந்த அளவு வந்திருக்கிறது. இதுதான் உலக வாழ்க்கை. மறுமையோடு ஒத்து பார்க்கும் பொழுது இதுதான் உலக வாழ்க்கை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்பு தோழர்களே, சொர்க்கத்தை அல்லாஹ் வர்ணிக்கிறான். உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு பாவங்களை செய்யாமல் நல்லறங்களை செய்து வாழ்ந்த உண்மையான அந்த அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கென்று அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை தயாரித்திருக்கிறானாம். அந்த சொர்க்கம் எப்படியானது தெரியுமா? எந்த கண்களும் கண்டதில்லை, எந்த காதுகளும் அதனுடைய வர்ணிப்பை கேட்டதில்லை, எந்த உள்ளங்களும் அந்த சொர்க்கத்தை சிந்தித்ததில்லை. அப்படியான எந்த கண்ணும் காணாத, எந்த காதாலும் அந்த வர்ணனையை கேட்காத, உள்ளத்தாலும் சிந்திக்க முடியாத மிக பெரும் சொர்க்கத்தோடு இந்த உலக இன்பத்தை நீங்கள் ஒத்து பார்த்தால், கடலிலே முக்கிய விரலில் கடலிலிருந்து வெளியேறிய இந்த கையில் ஒட்டிய தண்ணீர் எவ்வளவோ அது போன்றுதான் இந்த உலக வாழ்க்கை என்றால் சொர்க்கம் எப்படி இருக்கும், மறுமை எப்படி இருக்கும், எவ்வளவு இன்பமாக இருக்கும், எவ்வளவு அழகானது அன்பு தோழர்களே. எனவே அந்த மறுமையை விட்டுவிட்டு, அந்த மறுமையின் சுவனத்தை விட்டுவிட்டு உலக இன்பத்திலே மூழ்கி மறுமைக்காக அமல் செய்வதற்காக அல்லாஹ் தந்த இந்த வாழ்க்கையை இந்த உலக இன்பங்களில் ஏமாந்து மரணத்தை மறந்து இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி பாவ காரியங்களில் ஈடுபட்டு விட்டு மரணித்து விட்டால் மறுமையில் வாக்களித்த சொர்க்கம் கிடைக்க மாட்டாது. நிச்சயமாக அல்லாஹ்வின் தண்டனை மிக கொடுமையாக இருக்கும் என்பதை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்லிவிட்டு சூரத்துல் அலா 16-17 வசனங்களில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், பல் துஸிரூன அல் ஹயாத்தத் துன்யா, அன்றியும் நீங்கள் உலக வாழ்க்கையை தான் தெரிவு செய்கிறீர்கள். இந்த உலக வாழ்க்கையும் மறுமையின் சொர்க்கமும் எப்படியானது என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலும் நபிகளாரும் நிறைய இடங்களில் புகழ்ந்து சொல்லியிருக்கிறார்கள். கண்கள் காணாத, காதுகள் கேட்காத, உள்ளத்தால் சிந்திக்க முடியாத இன்பகரமான சொர்க்கம். அந்த சுவனத்தின் இன்பங்களை இந்த உலக இன்பங்களோடு ஒத்து பார்த்தால் கடலிலே முக்கிய விரலில் வந்த தண்ணீரை போன்று என்று ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார். அன்பு தோழர்களே, அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி இருந்தும் பல் துஸிரூன அல் ஹயாத்தத் துன்யா, உலக வாழ்க்கையை தான் நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள், உலக வாழ்க்கையை தான் நீங்கள் முற்படுத்துகிறீர்கள். உலகத்தில் உழைக்க வேண்டும், அவனை விட முன்னேற வேண்டும்,
என்னுடைய வீடு என்னுடைய ஏரியாவிலே பெரிய வீடாக இருக்க வேண்டும். என்னுடைய தொழில் ஸ்தாபனம் மிகப்பெரிய தொழில் ஸ்தாபனமாக இருக்க வேண்டும். உலகமே போற்றும் அளவுக்கு உயர்ந்த நிலையில் என்னுடைய பிள்ளைகள் கல்வி கற்க வேண்டும். இப்படியெல்லாம் போட்டி போட்டு இந்த உலகத்தையே நாம் சம்பாதிக்க வேண்டும், இந்த உலகத்தை ஆள வேண்டும் என்று இந்த உலகத்தில் இவர்கள் உலகத்தை தான் தெரிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சொல்லுகிட்டு வல் ஆகிரத்து கைரும் அபுகா என்றாலும் மறுமை வாழ்க்கை மிகச் சிறந்ததும் நிரந்தரமானதுமாகும். அல்லாஹ் சொல்லுகிறான். உலக வாழ்க்கைக்கு முடிவு இருக்கிறது, மறுமை வாழ்க்கைக்கு முடிவில்லை. உலக வாழ்க்கைக்கு முடிவு இருக்கிறது, மறுமை வாழ்க்கைக்கு முடிவில்லை. ஒன்று சொர்க்கத்தில் நிரந்தரம் அல்லது நரகத்தில் நிரந்தரம். மறுமை வாழ்க்கைக்கு முடிவில்லை. அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி இருந்தும் உலக இன்பத்தை தான் நீங்கள் தெரிவு செய்கிறீர்கள். வல் ஆகிரத்து கைரு அபுகா, மறுமை வாழ்க்கை இருக்கிறது, அது மிகச் சிறந்ததும் நிரந்தரமானது, முடிவே இல்லாததுமாகும். அப்படி இருந்தும் உலக வாழ்க்கையை தான் நீங்கள் தேடுகிறீர்கள், மறுமையை மறந்து விடுகிறீர்கள், மறுமைக்கு அமல் செய்ய தவறி விடுகிறீர்கள், நல்ல செயல்களை புரிவதற்கு தவறி விடுகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அன்பு தோழர்களே, எனவே நமக்கு ஒரு மரணம் இருக்கிறது. நிதர்சனமாக நம்முடைய வாழ்க்கையில் பலருடைய உயிர் பிரிவதை நாம் பார்த்திருக்கிறோம். பலருடைய உயிர் பிரிந்த நிலைமையை நாம் பார்த்திருக்கிறோம். நல்ல முறையில் உயிர் பிரிந்தவர்கள், பாவங்களை செய்து கொண்டிருக்கும் நிலையில் உயிர் பிரிந்தவர்கள், இப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் திருப்பம் வரவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை. எப்போதாவது நாம் சிந்தித்து, இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் மறுமைக்காகவே படைத்திருக்கிறான், மறுமையை தேடுவதற்காகவே நமக்கு இந்த உலக வாழ்க்கை தந்திருக்கிறானே. எனவே இந்த உலகத்தை நல்லதாக்கிக் கொள்வோம். இந்த உலக இன்பங்கள் எல்லாம் சொற்பமானவை, நிரந்தரமற்றது என்ற உணர்வோடு நாம் வாழ்ந்து அல்லாஹ்வினுடைய அருளை பெற்று இன்பமான சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு தகுதியானவர்களாக நாம் அனைவரும் வாழ வேண்டும். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அத்பாஇஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது இன்பமாக இருந்தாலும் அது சொற்பமானது. கண்ணை கவரும் இன்பமாக இருந்தாலும் அது நிரந்தரமற்றது. எனவே நிரந்தரமான மௌத்தே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக தேடுகின்ற, நல்லறங்களை சம்பாதிக்கின்ற ஒரு இடமாக இந்த உலகத்தை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்றாலும் பெரும்பாலானவர்கள் அதை சிந்திப்பதில்லை. உலகத்தையே தெரிவு செய்து மறுமையை கைவிட்டு விடுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சூரா அத்-தகாசுர் 1, 2 வசனங்களில் இப்படி சொல்லுகிறான். அல்ஹாக்குமத் தகாசுரு, சம்பாத்தியம் செய்து பணத்தை உழைத்து அதை அதிகப்படுத்துவதற்காக எண்ணிக்கொண்டிருப்பதுவே உங்களை பராக்காக்கி விட்டது, மறுமையை விட்டு உங்களை மறக்கடித்து விட்டது. பொருளாதாரத்தை தேடி பணத்தை உழைத்து அதை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அதை எண்ணிக்கொண்டிருப்பது உங்களை எல்லாம் மறக்கடித்து விட்டது, உங்களை எல்லாம் பராக்காக்கி விட்டது. எதுவரைக்கும் இப்படி செய்வீர்கள்? எதுவரைக்கும் இந்த உலகத்துக்காக, இந்த உலக பணத்துக்காக, உலக இன்பங்களுக்காக பொருளாதாரத்தை தேடி தேடி அதிலே உங்களுடைய வாழ்க்கையை கழித்து மறுமையை மறந்து எதுவரைக்கும் வாழ்வீர்கள் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபுரறைகளை சந்திக்கும் வரைக்கும் தான் இப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கபுரறையை சந்தித்து விட்டால் உலகத்தில் தேடியதற்குரிய கூலியை பெருமிடமாக அது மாறிவிடும். எனவே மௌத்துக்கு முன்னால், மரணத்துக்கு முன்னால் உலகமும் தேவைதான். உலகத்தையும் தேட வேண்டும், உழைக்க வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும், தொழில் செய்ய வேண்டும், வீடு வாசல் தேவை, வாகன வசதிகள் தேவை. உலகத்தில் உள்ள எல்லா வசதிகளையும்
அனுபவிப்பதற்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காகத்தான் படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம். எதை மார்க்கம் தடுக்கிறதோ அதை தவிர்த்து விட்டு ஏனையவைகளை நாம் அனுபவிப்பதில் எந்த தவறும் கிடையாது. பொருளாதாரம் உழைப்பதில் எந்த தவறும் கிடையாது. பிள்ளைகளுக்காக நம் பிச்சந்ததியினர்களுக்காக உழைத்து வைப்பது எந்த தவறும் கிடையாது. ஆனால் மறுமையை உதாசீனம் செய்து மறுமைக்குரிய அல்லாஹ்வுக்குரிய உரிமைகளை நிறைவேற்றாமல் உலக இன்பங்களில் மூழ்குவதைத்தான் மார்க்கம் தடுக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே உலகமும் தேவைதான். அதனால் தான் அல்லாஹ் நிறைய இடங்களில் உழைப்பின் மகத்துவத்தை சொல்லுகிறான். வைதா குதியத்தி ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மாவுடைய தொழுகை நிறைவேற்றி முடிந்து விட்டால் பூமியில் நாலா பகுதிகளிலும் சென்று அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்ற உணவை விஸ்தீரணத்தை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று உழைப்பை அல்லாஹ் இங்கே ஆர்வமூட்டுகிறான். பகல் நேரத்தை உழைப்புக்கானதாக வாழ்வாதாரத்துக்குரியதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் உழைப்பு முக்கியம். சந்தோஷம், ஆரோக்கியம், இன்பமான வாழ்க்கை எல்லாமே முக்கியம்தான். ஆனால் மறுமையை மறந்துவிடக் கூடாது. ஹராத்திலே விழுந்து விடக்கூடாது. இஸ்லாம் தடுத்ததை செய்து விடக்கூடாது. அந்த வரம்புகளை மீறாமல் நாம் உலகத்திலே இன்பமாக வாழுவதில் எந்த தவறும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் சொல்லுகிறான், பொருளாதாரத்தை தேடி அதை அதிகப்படுத்தும் நோக்கம் உங்களை மறுமையை மறக்கடித்து விட வேண்டாம். கபர் அறையை சந்திக்கும் வரைக்கும் தான் இப்படி தேடுவீர்கள். கபரை சந்தித்து விட்டால் நிச்சயமாக நீங்கள் இந்த உலகத்தில் செய்தவை பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ்வின் தண்டனையை, அவனுடைய நரகத்தை உங்களுடைய கண்களால் உறுதியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று அல்லாஹ் அந்த அத்தியாயத்தில் எச்சரிக்கிறான். எனவே அன்பு தோழர்களே, மேலும் அல்லாஹ் சூரத்துல் முனாஃபிகூன் 9வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும், உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம், உங்களை பராக்காக்கி விட வேண்டாம். பிள்ளைகள் உங்கள் தொழுகையை விட்டு உங்களை தடுத்து விட வேண்டாம். பிள்ளைகள், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய குடும்பம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டு உங்களை பராக்காக்கி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒமையஃபால் தாலிக்க, எவர்கள் அப்படி நடந்து கொள்வார்களோ, பொருளாதாரத்தாலும் பிள்ளைகளாலும் மார்க்கத்தை விட்டும் பராக்காக்கப்படுவார்களோ, ஜாலிக ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் நஷ்டவாளிகளாகவே இருப்பார்கள். இந்த உலக இன்பங்கள், இந்த பிள்ளைகள், இந்த பொருளாதாரம் அல்லாஹுவை நினைவு கூறுவதை விட்டும், அல்லாஹ்வுக்கு கடமைகளை நிறைவேற்றுகின்ற நேரத்தை விட்டும், ஒரு கிரிக்கெட் விளையாட்டு மகரிபு தொழுகையை விட்டு உங்களை ஒதுக்குகிறது என்றால் நிச்சயமாக அது மறுமையில் உங்களை நஷ்டவாளியாக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உங்களை தொழ வராவிடாமல் உங்களை அவர்களுடைய பாசம் தடுக்கிறது என்றால், உங்களுடைய மனைவி மக்கள் உங்களை அல்லாஹ்வுடைய கடமையை செய்ய விடாமல் உங்களை தொழிலுக்கு அனுப்புகிறது என்றால், தொழுகை இல்லாமல் தொழில் செய்ய தூண்டுகிறது என்றால், ஃபௌலாயிக ஹுமுல் காசிரூன், அவர்கள் தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லுகிறான். மேலும் அல்லாஹ் சூரத்துல் மூமினூன் 99, 100 வசனங்களிலே இப்படி சொல்லுகிறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத், இப்படியே உலக வாழ்க்கையை கழித்துவிட்டு மரணத்தை மறந்து மறுமையின் நிலைகளை மறந்து இந்த உலகம் உங்களை மார்க்கத்தை விட்டும் பராக்காக்கிய நிலையிலே நீங்கள் வாழ்ந்து மறுமையின் பகுதியை மறந்துவிட்டு உலக இன்பங்களிலே திளைத்து வாழ்ந்து உங்களை மரணம் சம்பவிக்கும் நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் என்ன சொல்லுவானாம்? கால ரப்பிர்ஜிஊனி லஅல்லி அஅமலு சாலிஹா, இறைவா என்னை கொஞ்ச நேரம் திருப்பி என் உயிரை தந்துவிடு, என் உயிரை தந்துவிடு யா அல்லாஹ், என்னை சொற்ப நேரம் பிற்படுத்தி என்னுடைய உயிரை கொஞ்ச நேரம் பிற்படுத்துவாயாக. என்ன செய்வேன்? லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து, என்ன அமல்களை எல்லாம் உலகத்தில் செய்ய தவறிவிட்டேனோ அது அத்தனையையும் செய்து ஒரு சாலிகான மனிதனாக திரும்பி உன்னிடத்தில் வருவேன் என்று மனிதன் கேட்பான். உலகத்திலே 50 வருடம்
60 வருடங்கள் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கையை தந்திருந்தான். 60 வருடமாக இந்த வசனங்களை சிந்தித்து மௌத் இருக்கிறதே, மரணம் இருக்கிறது என்று சிந்திக்காமல் வாழ்ந்த மனிதன் கடைசி வரைக்கும் உலக இன்பத்திலே மூழ்கிவிட்டு மரண இறுதி வேளையில் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறான், ரப்பிர்ஜிஊனி, கொஞ்ச நேரம் உலகத்துக்கு அனுப்பியா அல்லாஹ், ஒரு சொற்ப நேரம் என்னை உலகத்துக்கு அனுப்பி வையா அல்லாஹ். உலகத்தில் எதையெல்லாம் செய்ய தவறிவிட்டேனோ அதையெல்லாம் செய்து ஒரு சாலிகான மனிதனாக மாறி நான் உன்னிடத்தில் வந்து சேருவேன் என்று அந்த மனிதன் கெஞ்சுவானான். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அப்பார் அல்ல, அவன் சொல்லுவது போன்று நடக்காது. அவன் சொல்லுவது வெறும் ஒரு வார்த்தை தான். எத்தனையோ வார்த்தைகளை சொல்லி கெஞ்சுவான் அல்லாஹ். கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்லுவது வெறும் வெற்று வார்த்தை, நடக்காது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 60 வருடமாக வாழ்ந்து 30வது வயதில் கூட திருந்தாத மனிதன் மரண வேளையில் எனக்கு ஒரு நொடி பொழுது தாயா அல்லாஹ், 60 வருடமா செய்யாத அமல்களை எல்லாம் செய்துவிட்டு திரும்பி வருவேன், நடக்குமா? அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் சொல்லுவது போன்றல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் சொல்லுவது வெறும் வார்த்தை, வெற்று வார்த்தை, நடக்க போவதில்லை. அல்லாஹ் ஒருபோதும் அவனை திருப்பி அனுப்ப மாட்டான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வமின் வராஇஹிம் பர்ஸஹுன் இலா யௌமி யுபாஸுன், மீண்டும் கபரிலே இருந்து எழுப்பப்படுகின்ற வரைக்கும் ஒரு திரை மறைவு தெரியாது. ஒரு திரை மறைவிலே தண்டனையோ இன்பத்தையோ அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், நீ சொல்லுவது போன்றெல்லாம் உன்னை திருப்பி அனுப்ப முடியாது. உன்னுடைய மரணத்துக்கு பின்னால் மீண்டும் மறுமைக்காக நீ எழுப்பப்படுவாயே, அதுவரைக்கும் திரைமறைவான ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்கிறது. ஒன்று கபருடைய வேதனையில் இருப்பாய், நரகத்தின் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாய், அல்லது நீ நல்லவனாக வாழ்ந்த காரணத்தினால் சுவனத்தின் சுவடிகளை கபரிலே மீண்டும் எழுப்பப்படும் வரைக்கும் நீ அனுபவித்துக் கொண்டு புது மாப்பிள்ளை பெண் தூங்குவதை போன்று பஞ்சனையில் தூங்கிக் கொண்டிருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அன்பு தோழர்களே, இந்த மரணத்தை மறந்து விடாதீர்கள். இப்படி ஒரு பயங்கரமான நிலை நம்மை வந்து சேர்ந்துவிடும். மரணத்தை மறந்து உலக இன்பத்திலே மூழ்க விடாதீர்கள். இன்றோடு தெரிந்து கொள்வோம். கடந்த காலங்களில் நடந்தவைக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். எதிர்கால வாழ்க்கையை மாற்றி சீரான பாதையில் நம்ம செயல்படுவோம். சுனனு திர்மிதியிலே 2307 இலக்கத்தில் பதிவான செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ஸிரு ஸிக்ர ஹாதிமில் லஸாத், இன்பங்களை எல்லாம் முறித்து விடுகின்ற மரணத்தின் சிந்தனையை அதிகம் ஞாபகப்படுத்துங்கள். உலகத்தில் இன்பத்திலே மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இன்பங்களை எல்லாம் உடைத்து மரணத்தை ஏற்படுத்தும் அந்த மரண சிந்தனையை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அனுதினமும் ஒவ்வொரு செயல்களின் பொழுதும் எனக்கு மரணம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்தில் விசாரணை இருக்கிறது என்ற அந்த மரண சிந்தனையோடு, மரணம் வந்துவிட்டால் நல்ல அமல்கள் செய்ய முடியாது, இபாதத்துகளை செய்ய முடியாது, மௌத்துக்கு முன்னால் செய்து கொள்ள வேண்டும், தரப்பட்ட இந்த காலத்துக்குள் நல்லறங்களை செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த நினைவோடு என்றுமே வாழ்ந்து முறையான வாழ்க்கை வாழ்ந்து உலக இன்பங்களில் மூழ்கி விடாமல் மறுமையை எண்ணம் கொண்டு மறுமைக்காக உழைக்கின்ற நல்ல மக்களாக நானும் நீங்களும் வாழுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள் புரிவானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்.